தேமுதிக, திமுக கூட்டணி ஒரே காரணம் தான். திமுக மேலே மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி, கொடுங்கோனி ஆட்சியோட விளைவு தான் அதிமுக மேலே பேரணியாக வந்துச்சு. இரணை கூட்டணியை வச்சே அதிமுக ஜெயிச்சிரும் பயத்தில் புதுசாக ஒரு கட்சியை ஆட் பண்ணி அவனும் தேமுதிக அந்த பக்கம் போடக்கூடாது அப்படிங்காக அவங்க கொடுக்க விட நோட்டு சீட்டு பேர் அதிகமாக பேசி கண்டிப்பாக வந்து தேமுதிகவை திமுகவை தன் பக்கம் வாங்கிட்டாங்க. இதுக்கு வந்து வேறு எந்த காரணமும் இல்லை. ஏன் அப்படின்னா விஜயகாந்த் வந்து திமுக வந்து எதிர்த்தா கட்சியை ஆரம்பித்தார். தமிழ்நாடு கருணாநிதி நாடாக போகணும்னா திமுக வாக்களிங்க, தமிழ்நாடாக இருங்க எங்களுக்கு வாக்களிங்க இப்படி வாக்கு கேட்டவர். அப்படி அவர் எதிர்த்து உண்மையான அரசியல் பண்ணங்காட்டி தான் அவருக்கு வந்து ஏகப்பட்ட வழக்குகள் கோர்ட்டு கேஸ்னு அலை விட்டு தான் கஷ்டப்பட்டு நடித்து உழைச்சி உருவாக்குன மண்டபத்தை அடித்து எல்லாம் இடிச்சு தள்ளி அவர் அதை பார்த்து என்னை அடித்து என் குடல் தனித்தனியாக உருவி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அழுத என்னை முடிச்சு கட்டி கடைசியில் வந்து இருக்கிற எம்எல்ஏ விலைக்கு வாங்கி தேமுதிக முழுசாக முடிச்சது அப்படின்னா திமுக தான். ஆனால் அந்த கட்சியோடைய கூட்டணி அமைக்கிற அளவுக்கு அவங்களுடைய அரசியல் போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான இது தான். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக திமுக வந்து இனத்தினோட துரோகி அப்படிங்கிறத உணர்ந்து இத்தனை ஆண்டுகளாக திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்தியக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அது வர திருச்சி நாளான்னைக்கு 21 திருச்சியில் பெரும் மாற்றத்தை வரும் மக்களின் மாடு பேரளவில் திறந்து மாற்றத்தை மக்களுக்காக தான் அரசியல். இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கி இப்போ எந்த கட்சியுமே இல்லை, ஒரே கட்சி மாற்றத்தை முன்வைக்க வருது அப்படிங்காக பேரெழுச்சியாக திறந்து அதை கொண்டு விவசாய சின்னத்தை வெல்ல வைக்க, மக்களை வெல்ல வைக்க பயங்கரமாக வந்து பணி செய்வோம். மக்கள் வெல்லும், நாம் தமிழர் கட்சி வெல்லும், மாற்றத்தின் மக்கள் வெல்வார்கள், விவசாயி வெல்வான்.